வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் அறியாமை தான் காரணம் அப்படின்னு அறிவுனால் நம்ம கஷ்டங்களை விடுறோம். நிறைய பேர் கஷ்டங்களெல்லாம் வெறும் அறிவில் போய்க்கிட முடியுமா? ஒரு புஸ்தகம் படித்தா அவர் கஷ்டமெல்லாம் போயிடும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரீங்க, இந்த புஸ்தகம் படிங்க, கேன உபனிஷத் படிங்க, கஷ்டமெல்லாம் போயிடும் அப்படின்னு கொடுத்தோம்னா ஜனங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அது எப்படி காதில் ஒன்று கேட்டோம்னா கஷ்டமெல்லாம் போயிடும்? என் குழந்தை பேசாமல் ஊமையாக இருக்கிறான், என் குழந்தைக்கு இந்த நோய் இருக்குது, அப்புறம் தலைக்கு மேலே கடன் தொல்லை இருக்குது, எங்கள் அம்மா மருந்துக்கு செலவு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருமிக்கிட்டு இருக்கிறா, இந்த புஸ்தகத்தில் கடித்து நான் எப்படி மோட்சம் அடைவேன், துக்கத்தில் இது நிவாரணம் ஆவேன் அப்படின்னு நிறைய பேர் ஞானத்தினால மோட்சம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஞானம்னா உபனிஷத்தை தெரிஞ்சுக்கிறதுனால அப்படின்னு. ஏன்னா உபனிஷத்து எது சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல இன்னும். அப்போ உபனிஷத்து என்ன சொல்லுது, அப்படி எது சொல்லுதோ அதனால தான் நமக்கு மோட்சங்கிறாங்க, எல்லா துன்பத்திலேருந்தும் நீங்கிறதுங்கிறாங்க. இப்போ எது சொல்லுதுன்னா, ஏதோ உனக்கு பணம் சம்பாதிக்கிற வழியோ அல்லது நோயை நீக்கிக்கிற மருந்தோ, மனம் பிளவுபட்டதுன்னா அதை சேர்த்து வைக்கிற ஒரு சமாதானப்படுத்துகிற இந்த சொற்களோ அதிலெல்லாம் அது இல்லை. இப்போ என்ன தான் உபனிஷத் சொல்லுது அப்படின்னு ஒரு ஆர்வம் ஒருத்தனுக்கு வரணும். துன்பத்தை நீக்கிறதுக்கு ஒரே ஒரு சாதனம் தான் இருக்குது, அது உபனிஷத் தரும் ஒரு அறிவு. முதல்ல அறிவுனால் நமக்கு துன்பம் போகுங்கிறத நம்ம நம்ப முடியல. அப்புறம் எந்த அறிவு இது துன்பத்தை போக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரணும் இல்லை, அந்த ஆர்வம் நமக்கு இல்லை. இதனாலே பல காலமாக பண்டிதர்கள்லேருந்து சாதாரண மனிதர்கள் வரைக்கும் உபனிஷத்துடைய தாத்பரியம் என்னன்னு தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. உபனிஷத் தாத்பரியம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அது எப்படி அது நம்ம துன்பத்தை நீக்குங்கிறது கண்டுபிடிக்கலாம், அது நியாயம்னு வரும். இப்போ காது கொடுத்து முதல்ல வேதம் உபனிஷத்து என்ன சொல்ல வருது. வேதத்தில் நிறைய பகுதிகள் உன் துன்பத்தை நீக்கிறதுக்கு வேண்டிய சின்ன சின்ன உபாயங்கள்லாம் தருது. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் நீக்க முடியுமா அப்படின்போது வேதம் அதுக்கு ஒன்று சொல்லுது. அப்போ ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போதைக்கு இது கொடுங்க போதும், நான் மோட்சம்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இப்போதைக்கு ஒரு பிரச்சனை இதுதான், பல்வலி போகணும், கால் வலி போகணும், என் மகளுக்கு ருமட்டாய்டு ஆர்த்திரிட்டிஸு, இவளுக்கு பேரலிசிஸு, எனக்கு வீடு சொந்த வீடே இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு வட்டி கொடுத்தே என்னால் வாழ முடியல, மாதம் 21,000 ரூபாய் வட்டி கட்டுறேன் அப்படின்லாம் ஒருத்தர் இருக்கும்போது வேதம் என்ன சொல்லுது, முதல்ல இது நீ சரி பண்ணிக்க அப்படின்னு ஒரு நிவாரணம் தருது. இப்போ அதுவே போதும்னு பெருவான மக்கள் போகிறாங்க. சிலது இந்த வேதத்தை விட அந்த வேதம் நல்லா தருது அப்படின்னு சில பேர் வேறு வேதங்களுக்கு போகிறாங்க. அந்த வேதங்கிறது பைபிளுங்கிறாங்க, குரானுங்கிறாங்க, அல்லது வேறு ஏதாவது கிரந்தங்களாக இருக்கும், ஏதாவது ஒரு சடங்கு சம்பிரதாயத்தின் மூலம் நமக்கு கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு. ஒட்டுமொத்தமான துன்பங்களும் நீங்கி விடுதலை பெறணும்னு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த ஆர்வம் வருது. இப்போ அவங்க தான் இதை புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, கஷ்டம் நீங்கணும்னா அதுக்கு பாடுபடணும், ஏதாவது செய்து தான் நீக்க முடியும், காதால் உபனிஷத்து கேட்டால் துன்பம் போகுங்கிறது யாராலும் ஏற்றுக்க முடியாது அதில் அப்படின்னு அவங்க இன்னும் நினைக்கிறாங்க. நீங்கள் நம்ம அப்படி நினைக்கல இல்லையா? நமக்கு அதில் சந்தேகம் இல்லை இல்லையா? ஏன்னா உபனிஷத்து என்ன சொல்லுது, எதையோ சம்மந்தம் இல்லாத சொல்ல, நம்மை பற்றி சொல்லுது, உன்னை பற்றி சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது, உங்களை பற்றி சொல்லுது. துவம் அப்படின்னா நீ, இப்போ நீ யார் அப்படின்னு அது சொல்லுது. துவம் தத்தசி, அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுது. எதுவாக இருக்கிறாய், போய் குருநாதர்கிட்ட கேளு அப்படின்னு. அதைத்தான் நம்ம மீதி இருக்கிறதெல்லாம் அது விளக்குது. அதுங்கிறது முழுமை அப்படின்னு அர்த்தம். அது ஈஸ்வரன் அப்படின்னு நீங்கள் இப்பெல்லாம் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கு தத் என்பதை சொல்கிறாரு, முழுமை அப்படின்னு சொல்கிறார். நீ முழுமையாக இருக்கிறாய், புரியுதுங்களா? நீ முழுமையாக இருக்கிறாய். வாங்க, இதுதான்
வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற தகவல். இது சுருக்கமாக நம்ம சொன்னால், நான் அப்படி சொன்ன பிறகு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நான் முழுகை அடைந்து விட்டேன்னு சொல்லுவோமா? முழுமையாக இருக்கிறேன்னு தான் சொல்லணும். அடைந்து விட்டேன்னு சொன்னோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது என்ன சொல்லிச்சு? நீ முழுமைன்னு சொல்லிச்சு எப்பொழுதுமே. இப்போ முழுமை அடையிறது தான் இந்த வேதத்தினுடைய தாத்பரியம், மைய கருத்து. இந்த முழுமையை நாம் தெரிஞ்சுக்கணும், அதை அனுபவிக்கணும். அனுபவத்து வந்தால்தான் அந்த அறிவுக்கு பயன். ஒரு அறிவு அனுபவத்துக்கே வரலைன்னா அதனால் என்ன பயன்? ஒரு அறிவை நான் கொடுத்துருக்குறேன், அது அனுபவத்துக்கு வரணும் இல்லை. ஒரு மேத்தமெட்டிக்ஸில் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு அறிவுக்கு வந்துடுச்சு, அனுபவத்து வந்ததா? அதனால் நிறைய பேர் மேத்தமெட்டிக்ஸ் போக மாட்டேங்கிறாங்க. அதில் ஒரு அனுபவம் இல்லையே, அதில் சிரிக்கக்கூட முடியல, அழக்கூட முடியல. என்ஜினியரிங்கில் நிறைய மேத்தமெட்டிக்ஸில் தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் என்ஜினியரிங்கில் நிறைய அறிவு வந்து அனுபவத்துக்கு வருது. எவ்வளோ பெரிய என்ஜினியரிங்காக இருந்தாலும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3 இயக்கத்தை படிக்கிறது தான். லீவர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர். ஃபல்க்ரம், லோடு, எஃபர்ட். இந்த 3 தான். ஃபல்க்ரம், லோடு, எஃபர்ட். இந்த 3ம் வெவ்வேறு இடத்துல வச்சோம்னா ஒட்டுமொத்த இன்ஜினியரிங் முடிஞ்சு போச்சு. யாரால ஒட்டுமொத்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் இந்த 3 லீவரில் கண்டுபிடிக்கிறானோ அவன் தான் அனைத்தும் அறிஞ்சவன் ஆயிடுறான். இப்போ இதை வச்சு தான் எல்லாமே ஓடுது. அது பெரிய நீங்கள் போர் விமானமாக இருக்கலாம், ராக்கெட்டாலஜியாக இருக்கலாம், எந்த ஒரு மெக்கானிக்கல் மூமெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த 3 தான். இந்த 3 தான் நம்ம மாற்றி மாற்றி போட்டு செய்து. என்ன சென்டரை இந்த கோடிக்கு போகிறோம், அந்த கோடிக்கு போகிறோம், இல்லைன்னா லோடை இந்த பக்கம் போகிறோம், இல்லை நடுவில் போடுறோம். எத்தனை பாசிபிலிட்டி இருக்குதோ அத்தனை பாசிபிலிட்டி நம்ம பண்ணுறோம். இருக்கிறது 3. இவ்வளோ தான். இப்படி ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ பிரச்சனைகளுக்கு அனந்த கோடியாக இருக்குது. வெளியே இருக்கிற உலகத்தில் ஜனங்களெல்லாம் நடமாடிட்டு இருந்தால் ஒவ்வொருத்தர் பிரச்சனையை எழுதி கொடுங்கன்னா வெவ்வேறு விதமாக இருக்குது. நம்ம இப்போ இன்ஜினியரிங்கில் எல்லாத்தையும் சுருக்கி 3 லீவரில் முடிச்சிட்டோம். நெம்புகோல்னு பேர். நாங்கள்லாம் உண்மையிலே நான் இப்போ சொல்கிறேன் ஃபல்க்ரம், லோடு, எஃபர்ட்டுன்னு. எனக்கு அப்படி நான் படிக்கலை. பின்னாடி நான் அது இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். நான் படித்ததெல்லாம் நெம்புகோல் தத்துவம்னு பேர். அது அதுக்கு ஆதாரம், உழைப்பு, அப்புறம் எந்திர லாபம். இதுதான் எந்திர லாபம் கண்டுபிடிக்கிறது தான். அது எவ்வளோ கிடைக்கும்? இப்போ புள்ளி எண்ணு செய்தோம்னா அங்கேயே உண்டு. ஃபல்க்ரம் சென்டரில் இருக்குது, எஃபர்ட்டுங்கிறது, லோடு அந்த பக்கம் இருக்குது. நீ எந்த மிஷினில் போனாலும் இது 3 தான் இருக்கும். இப்படி வச்சுக்கோங்க. அது ஸ்டீம் என்ஜினாக இருந்தால் கூட, வாட்சாக இருந்தால் கூட, அது இங்கே வச்சுருக்கக்கூடிய இதய துடிப்பை கண்ட்ரோல் பண்ணுத ஹார்ட் பீட்டை, அதுவாக இருந்தால் கூட எல்லாமே ஒரே தத்துவத்தில் தான் இருக்குது, மெக்கானிக்கல்ஸ். இப்போ அது எனக்கு சொல்ல வரேன்னா, நம்முடைய சிந்தனைகளை எப்படி சிந்திக்கணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன் துணிச்சலாக நான் வந்து 3 தத்துவத்துக்குள்ளே அந்த ஒட்டுமொத்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடியுதுன்னு சொல்கிறேன்னா, ஆலோசனை பண்ணியிருக்கணும் இல்லை. உங்களால் இப்போ வந்து அது இல்லைங்க இன்னொரு தத்துவம் இருக்குது உங்களால் சொல்ல முடியல. சொல்ல முடிஞ்சுன்னா என்னை விட நீங்கள் சிந்தனை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கான்ஸ்டன்ட், அதுலயும் பேட்டரியில் உள்ள மொத்த எனர்ஜி மாறாது. அப்படி தான் வருது. எங்கே போனாலும் மெக்கானிக்கல் தான் இதுலையும் எங்கே வேணால் அப்ளை பண்ணலாம். தத்துவங்கள் இப்படி தான் இருக்குது. எப்போ ஒருத்தன் எல்லா தத்துவங்களும் சுருக்கி ரத்தன சுருக்கமாக கையில் வச்சிருக்கிறானோ அவனை அந்த அறிவை முழுக்க எப்பவும் வச்சுருக்கிறான் ஃபிங்கர் டிப்பில். இல்லைன்னா அப்பப்போ அதை தேடி 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 எடுக்கணும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு நான் என்ற அறிவு,
நான் யார், அது உபநிஷத் சொல்லிடுச்சு. இது ஒன்று அறிஞ்சோம்னா எல்லா அறிவுக்கும் சமங்குது. எப்படி 3 லிவரேஜ் தெரிஞ்சால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தெரிஞ்ச மாதிரியும், 3 பாண்டிங் தெரிஞ்சதுன்னா கெமிஸ்ட்ரி முழுக்க முடிஞ்ச மாதிரி, எலக்ட்ரோவேலண்ட் பாண்டு, கோவேலண்ட் பாண்டு, ஹைட்ரஜன் பாண்டு, 3 பாண்டு தெரிஞ்சிருச்சுன்னா ஒத்துமொட்ட கெமிஸ்ட்ரி எனக்கு தெரியும். ஆச்சரியமா இல்லைங்களா உங்களுக்கு? இது ரொம்ப பயனுள்ள விஷயம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டோம்னா, எவ்வளவு சிக்கலான சயின்ஸாக இருந்தாலும் யார் ஒருவன் அவனுடைய ஆதார நாடியை பிடிச்சிட்டானோ அவனுக்கு எல்லாமே சர்வமும் அது சுலபமாக வந்துடுதுங்க. இப்போ உங்களுக்கு தொழில் எலக்ட்ரிசிட்டின்னா அதில் உங்களுக்கு சுலபமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வோல்டேஜு, கரண்ட்டு, ரெசிஸ்டன்ட், இந்த 3 ரிலேஷன்ஸ் தானே நம்ம பண்ணுறோம். இது அதிகமானால் இது அதிகமாகும், இது அதிகமானால் இது குறையும், இதை இதால் வகுத்தா அது கிடைக்கும், அதை இதால் பெருக்குனா இது கிடைக்கும். இப்படி தானே நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ 3 தான் அதில் பேராமீட்டர்ஸ் இருக்குது. எவன் ஒருவன் இந்த அடிப்படை விஷயத்தை தத்துவ ரீதியாக ஆழமாக சிந்தித்து பெற்றானோ அவன் அதில் அசைக்க முடியாத அறிவை அடைகிறான். இப்போ நான் யார் என்று உபனிஷத் சொல்வதில் அசைக்க முடியாத ஒரு அறிவை நம்ம பெறணும். நான் யார், என்னென்னவோ கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. நான் கரைச்சி ஒன்றே சொல்கிறேன், ஒரே நான் முழுமையா சிறுமையா, இதுதான் கேள்வி இல்லையா? பிரச்சனை எதில் வருதுங்க? நான் தான். எல்லாருக்கும் நான் தானே பிரச்சனை. எனதுன்னு எனக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் நான் இல்லைன்னா எனது கூட கிடையாது. எனது என்பது கூட பிரச்சனை இல்லை. இன்றைக்கி எனதாக இருக்கிறது உங்களுக்கு உனதாகிடும். அதனால் இந்த பிரச்சனை அத்தோடைய போயிடும். எனது என்பதில் கூட வரதில்லை, நான் என்பதில் தான் பிரச்சனை வருது. இன்ப துன்பங்கள் எங்கன்னா நான் மையமாக வச்சு தான் இன்ப துன்பங்கள், கஷ்ட நஷ்டங்கள், வெற்றி தோல்விகள் எல்லாமே நான். அப்போ நான் யார் என்றால் இது என்னென்னவோ விஷயம், நான் ஆத்மா, பரபிரம்மம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் உபனிஷத்து 1000 பேசிக்கிட்டோம். நீங்கள் சிந்திச்சு என்ன கண்டுபிடிச்சிருங்க. நான் என்பதில் எது துன்பம் தருவது, எது இன்பம் தருவது அப்படின்னு 2 பார்த்தோம்னா, நான் சிறுமை என்பது தானே துன்பம், நான் முழுமை என்பது இன்பம், அது ஆனந்தம். இப்போ எல்லா பிரச்சனையும் எதில் வந்துடுச்சு? இப்போ நான் முழுமையா சிறுமையா? நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? எல்லாரும் நான் சிறுமைன்னு சொல்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது நீ தான் முழுமை. அப்போ நான் முழுமைனா என்ன? இப்படி ஒரு கேள்வி வருது. முழுமைங்கிறது எப்படி இருக்குன்னா, இன்னொரு முழுமை இல்லாதது, இப்படி ஒரு கண்டிஷன். இது பாருங்க, முழு பூசணிக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது முழுமை இல்லை. ஏன்னா இன்னொரு பூசணிக்காய் இருக்குது. அது என்னங்க, இன்னொரு பூசணிக்காய் இருந்தால் இதுக்கு முழுமை கெட்டு போச்சான்னு நீங்கள் வேணால் நீங்கள் சொல்லலாம் முழுமை. அந்த பூசணிக்காய் கேளுங்க, போட்டிக்கு வர வார்த்தை வந்திருக்கிறான் பூசணிக்காய், சிறுமை அடைஞ்சிடுச்சு இல்லை. இந்த உலகத்தில் ஒரே ஒரு பூசணிக்காய் இருந்து வச்சுங்க, அதுக்கு சிறுமையே இருக்காது. எல்லாரும் பூசணி வந்து பாருங்கள், பூசணி வந்து பாருங்கள், பூசணி வந்து இது ஒன்று தான் இங்கே இருக்குது பாருங்கள். ஸ்ரீசைலத்தில் போய் மருத மரமும் மல்லிகை கொடியும் சேர்ந்து இருக்கிற இடத்த சிவலிங்கத்தை நான் பார்த்துட்டு வந்தேங்கிறேன். அது மாதிரி வேறு இடத்துல இல்லை. இப்போது பூசணிக்காயை பொறுத்த வரைக்கும் அது முழுமையா சிறுமையான்னு நீங்கள்லாம் சொல்லலாம். முழு பூசணிக்காய் தான், அதில் சோத்தில் மறைக்க முடியாது, அவ்வளோ பெருசுலாம் சொல்லலாம். ஆனால் பூசணிக்காய் என்ன சொல்லும்? நான் இன்னும் முழுமை அடையவில்லை. என்னை போல் இன்னொரு பூசணிக்காய் இருக்கிறதுனால, அது என்னை விட ஒரு சென்டிமீட்டர் பெருசாக இருக்கிறதுனால நான் சிறுமை தான். இல்லை நீ தான் பெருசுனா சொல்ல முடியாதுங்க. அடுத்த ஒரு பூசணிக்காய் பெருசாக வந்தால் நான் என்ன பண்ண முடியும்? அப்போ அது முழுமையை அடிபட்டு போகுதில்லை. இப்போ பூசணிக்காய் முழுமையை உணர்வதில்லை. அப்போ முழுசு என்னென்ன? அதை போல் இன்னொன்று இருக்கக்கூடாது, அதை போல் இருக்கக்கூடாது. அதுக்கு வேறா இருக்கலாமா? அதுவும் இருக்கக்கூடாது. எனக்கு வேற இன்னொன்று தான், நான் இப்படி முழுசு. நான் நினைக்கிறேன் என்கிட்ட எல்லாம் இருக்குது, முழுசாக இருக்குதுன்னு. அவங்ககிட்ட இது இருக்குதா அப்படின்னு கேட்பான். உங்ககிட்ட பொருள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவன் கேட்குறான் உங்களுக்கு இந்த அறிவு இருக்குதான்னு கேட்பான். அது இல்லை. அப்போ எனக்கு முழுமை இல்லைல்ல. அப்போ எனக்கு வேறாகவும் இல்லாதது தான் முழுமையாக இருக்கும்.
அப்போ முழுமை எப்படி இருக்கணும்? 2 கண்டிஷன். தனக்கு சமமாகவும் இருக்கக்கூடாது, தனக்கு வேறாக இருக்கும். சரி, 2மே இல்லை, அப்பயாவது திருப்தியானா? இல்லை. எனக்குள்ளேயும் வெளியே உள்ளன்னு இருக்குது, எனக்குள்ளேயும் வெளியே உள்ளன்னு இருக்குது. உள்ளே இருக்கிறது வேற, வெளியே இருக்கிறது வேற. இது எப்படிங்க முழுமை? முழுமைனா என்னை தவிர எதுவும் இருக்கக்கூடாது. எது இருந்தாலும் அது இருக்கிற இடத்துல நான் இருக்க முடியாது. அப்போ முழுசாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அது இருக்கிற இடத்துல நான் இல்லை. அப்போது முழுமைன்றது என்னவா இருக்கணும்? அது மாதிரி இருக்கக்கூடாது, அதுக்கு வேறாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கு உள்ளேயும் இருக்கக்கூடாது. இது சஜாதிய விஜாதிய ஸ்வகத பேத ரகிதம். இது பேர் தான் முழுமை. இப்போ வேதம் என்ன சொல்லுது? நீ முழுமைங்குது. எப்படிப்பட்ட முழுமை? பூசணிக்காய் மாதிரியா? இல்லை. ஒருவேளை என்ன மாதிரி இன்னொன்று இல்லை, எனக்கு வேறா இன்னொன்று இல்லை, ஒருவேளை எதிர்காலத்தில் வந்துடுச்சுன்னா, எல்லா காலத்திலும் நீதான் முழுமை. சரி, இந்த இடத்துல நான் முழுசாக இருக்கிறேன், என்ன மாதிரி யாரும் இல்லை, எனக்கு வேறாவும் இன்னொன்று இல்லை அப்படின்னா, இன்னொரு இடத்துல இருந்ததுன்னா, இடத்தாலும் நீதான் முழுமை, காலத்தாலும் நீதான் முழுமை. உனக்கு வேற ஒரு பொருள் இல்லை, அப்படி இருந்தாலும் அதுதான் நீயே தான் அது அப்படின்னு இருந்தால் அது பேர் முழுமைங்க. வேதம் உங்களை என்ன சொல்லுது? முழுமைன்னு சொல்லு. முழுமைன்னு எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்படி புரிஞ்சுக்கணும். இடம் காலம் வஸ்து எல்லாமும் என்னை சிறுமைப்படுத்த முடியாது. இப்போ நமக்கு சிறுமை எல்லாம் இங்கே வருது. நம்ம முழுமைன்னு சொல்லியாச்சு, ஆனால் நம்ம எப்படி உணர்கிறோம்? சிறுமையாக உணர்கிறோம். அப்போ சிறுமைன்னா என்ன? எதில் சிறுமைன்னு கேட்டோம்னா, காலத்தால் சின்னவன் தான், இன்னும் 50 வருஷம் இருந்தான், போயிட்டான். 15 வயசுலேயே போயிட்டாங்க. அவர் 100 வயசு வரைக்கும் தாக்கு பிடிச்சாரு. 100 அடைஞ்சிருந்தாலும் 100ன்னு சொல்லியிருக்கலாங்க. ஆனால் கடைசி மாதம் 2 நாள் முன்னாடி செத்துட்டார். அது ஒரு பெரிய குறையாரு. அப்போது நான் முழுமைங்கிறது காலத்தால் நான் வெட்டப்பட்டவனாக இருக்கிறேன், அளந்து வச்சிருக்கிறான். இடத்தால் நீங்கள் முழுசு கிடையாது. நீ முழுசுன்னா ஆகாயம் முழுக்க நீங்கள் இருக்கணும். உங்களை மாதிரி யாருமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு வேற ஒரு பொருள் இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ளே வேற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நான் பார்த்தோம்னா எனக்குள்ளே ஏகப்பட்டது இருக்குது, கை கால் எல்லாம் இருக்குது. அதில் ஒன்று குறைஞ்சாலும் என் முழுமை போயிடும். ஒரு விரல் தான் இல்லைங்க, அதெல்லாம் பரவாயில்ல, தலையில் முடியல சார், அது ஒரு முழுமை இல்லை. சிறுமை இல்லை நமக்கு. காலத்தால் சிறுமை, இடத்தால் சிறுமை, பொருளால் சிறுமை. இந்த உடம்புங்கிற பொருளால் நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கீங்க. இந்த உடம்பு உங்களுக்கு முழுமை தரலை. அதுக்கு மேக்கப்லாம் பண்ணிக்கிறோம், பல் செட்டெல்லாம் வச்சுக்கிறோம், டையெல்லாம் அடிச்சுக்கிறோம். இதெல்லாம் என்ன காட்டுது? தினம் தினம் நாம் நம்மளை சிறுமைப்படுத்தி கொள்கிறோம், சிறுமைப்பட்டு சாகுறோம். எது கேட்டாலும் ஒரு சிறுமை. உங்கள் முகத்தில் இருக்க வருத்தமே சிறுமையை காட்டுது, பெருமையை காட்ட மாட்டேங்க, முழுமையை காட்டலை. எப்போ நீங்கள் முழுசாக இருக்கிறீங்கன்னா, நல்ல தூக்கத்தில் முழுசாக இருக்கிறீங்க. ஏன்னா உங்களை மாதிரி இன்னொருத்தர் இல்லை தூக்கத்தில். கண்டிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது பொருள் ஏதாவது பார்த்தீங்களா? பீரோ, கல், ஏதாவது தூக்கத்தில் இல்லை. உங்களுக்குள்ளே ஏதாவது இன்னொருத்தன் பக்கத்தில் தூங்குறானா? அப்போது தூக்கத்தில் நீங்கள் உங்களுக்கு நிகராகவும் யாரும் இல்லை, உங்களுக்கு வேறாகவும் இல்லை, உங்களுக்குள்ள வேற்றுமையும் இல்லை. தூங்குறவன் முழுமையாக இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு காலம் குறைஞ்சிருக்குதா கூடியிருக்குதா? காலம் தெரிஞ்சுதா உங்களுக்கு? இடம் தெரிஞ்சுதா? எந்த பொருளாவது தெரிஞ்சுதா? அப்போ உங்களுக்கு முழுமை தான் அது. அப்போ நம்ம முழுமை எப்போ? முழுமையாக இல்லாமல்லாம் இல்லை. நம்ம எல்லாரும் முழுமையாகத்தான் இருக்கிறோம். அதுதான் உபநிஷத் சொல்லுது, நீ முழுமைன்னு. இல்லையேன்னு, நீ கட்டாயம் நீ தூக்கத்தில் நீ முழுமையாகத்தான் இருக்கிறாய். அப்போ முழுமையாக இருக்கிறது எப்படி சிறுமையாகும்? முடிச்சுக்கிட்டா சிறுமையாயிடுது? இல்லை, அந்த முழுமையை நீ அறிந்து கொள்ளவில்லை. முழுமையாக இருக்கும்போது அறிவில்லை. அப்போ முழுமையாக இருக்கும்போது அறிவில்லை,
முழுமையாக இருக்கும்போது அறிவு இருந்ததுன்னா கரெக்டாக நீங்கள் பண்ணுங்க. நான் முழுமைதான்னு சொல்லுவீங்க இல்லையா? யாருமே தூக்கத்தில் முழுமையாக இருந்தும் அறியாமல் இருக்கிறோம். அப்போ நனவில் வந்து அறிஞ்சிக்கலாம் இல்லை முழுமையை. அதுக்கு தான் உபனிஷத் சொல்லுது. டே, கனவுல நீ முழுமையாக தான் இருக்கிற, ஆனால் நீ எப்போ அறிவதற்கு நீ இல்லை, அறிவும் இல்லை. அதனால் முழிச்சிட்டு இருக்கிறதுனால நீ முழுமைன்னு சொல்கிறேன். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் கேட்கணும். நீ கேள்வி. தூங்கும் போது நான் முழுமைங்க, முழிச்சிக்கும் போது சிறுமை. கிளிப்புள்ள மாதிரி சொல்லக்கூடாது. முழிச்சிக்கும் போது சிறுமையா இல்லையா? உங்களுக்கு வேற இருக்கிறாங்கல்ல, உங்களை மாதிரியும் இருக்கிறாங்கல்ல, இன்னும் சக எலக்ட்ரிஷியனாக இருக்கிறாருல்ல, எல்லாமே இருக்கிறாங்க. உங்களுக்குள்ளே வித்தியாசம் இருக்குது இல்லை? ஆனால் நீங்கள் சிறுமை தான். இப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த முழுமையை நனவில் உங்களால் அறிய முடியலையே. ஆழ்ந்த உறக்கத்தில் முழுமை, அப்போது நீங்கள் அறியலை. நனவுலையும் இப்போ நீங்கள் முழுமை கெட்டு போச்சா? இப்போ நீங்கள் சிறுமையானது எதனால்? நீங்கள் சிறுமையில் முழுமை தான். அப்போ தூக்கத்தில் முழுமையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு பொருளும் நீங்கள் அறியவில்லை. இப்போ சிறுமைப்படுத்துகின்ற பொருளெல்லாம் அறிஞ்சதுனால நான் சிறுமைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்? முழுமையாகிறதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் தான் முழுமைன்னு உங்களுக்கே நீங்கள் வாக்குறுதி சொல்லிட்டீங்க, சத்திய வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. ஆழ்ந்த உலகத்தில் நான் முழுமை தாங்க. அப்போது ஆழ்ந்த உலகத்தில் முழுமையாக இருந்தால் வேற ஒரு ஆள், இப்போ நனவில் இப்போ சிறுமையாக இருக்கிற இன்னொரு ஆளா? நான் தாங்க தூங்கினேன்ற. சாப்பிட்டவன் தானே கை கழுவ முடியும். நான் சாப்பிட்டேங்க, இன்னொருத்தர் கை கழுவிட்டாருன்னு சொல்ல மாட்டோமே. அப்போ தூங்கினா தானே முழிச்சிக்கிட்டான், முழிச்சினவன் தான் தூங்கினான். அப்போ நீங்களே சத்திய வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, ஆழ்ந்த உறக்கத்தில் நான் முழுமை என்று. இப்போ உங்களை சிறுமைப்படுத்தியது எது? நீங்கள் உங்களை சிறுமைப்படுத்தியிருக்க முடியாது. நீங்கள் எப்பவும் முழுசு தான். நனவில் சிறுமைப்பட்டது எதனால்? அப்போது எல்லாரும் தன்னை சின்னவன், ஸ்மால் அண்ட் இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு தயானந்த் சரஸ்வதி சொல்வார். தன் சிறுமையை தானே ஏற்றுக்கொள்ள முடியல. எவ்வளவோ கோடி கோடியாக செல்வம் இருந்து, புகழ் இருந்து, ஒரு படம் நடிக்கிறதுக்கு 2 கோடி தராங்களாம். கம்மி சொல்லிட்டானா? கம்மி தானா? 15 கோடி. காமெடியன் கூட இப்போ சரி, அப்போ கூட அவங்க சிறுமியாக தான் நினைக்கிறாங்க. இன்னொருத்தர் யாராவது நம்மளை மாதிரி காமெடி பண்ண வந்துடுவாங்களோ? அப்புறம் எப்பவுமே அசிஸ்டண்ட் காமெடியனாக தான் வச்சுருக்கிறாங்க. அவன் வந்து லீடராக ஆக முடியாது. இப்போ அவனுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் சரிங்க, உங்களை மாதிரி யாரையும் நடிக்கவே முடியாதுங்க, இன்னொரு 10 வருஷத்துக்கு நீங்கள் தான் காமெடியன் அப்படி இருந்தால் கூட அவர் முழுமையாகிடுவாரா? இல்லையே. ஹீரோவுக்கு தானே எல்லாமே இருக்குது. எனக்கு இவ்வளோ, அது கூட அவருக்கு 30 கொடுக்குறாங்க, எனக்கு 3 கொடுக்குறாங்க. அவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியல. முகம் கொஞ்சம் அழகாக இருக்குது, நடிக்கவே தெரியல. சிறுமைப்படுவதற்கு அனந்த கோடி காரணங்கள் நம்ம வச்சிருக்கிறோம். முழுமை என்பது அறியாதது பேர் அறியாமை, அவித்யா. நான் முழுமை என்று அறியாதது அவித்யா. அதனால் நான் சிறுமை என்று நினைத்து கொண்டது விட்சேபம். அதனால் என்ன பண்ணுறேன்? அந்த சிறுமையை போக்க முயல்றேன். முழுமையாக இருந்து கொண்டே சிறுமை என்பது கற்பனை தானே. என்ன சார் இப்படி கற்பனைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஏனென்றால் கனவுல, ஆழ்ந்த உறக்கத்தில் கற்பனையே இல்லை. கனவுல கற்பனை வந்துடுது. அப்போ அந்த கற்பனை வந்தோடனே சிறுமி ஆயிடுறீங்கல்ல. அப்போ கனவு கற்பனையா இல்லையா? நிஜமா? அப்போ அங்கே சிறுமியாக இருந்தீங்களா இல்லையா? கனவுல நீங்கள் ஒரு ஆள், இன்னும் நிறைய பேர் கூட்டத்தில் இருந்தாங்க. கூட்டத்தில் நீங்கள் நெரிசலில் விழுந்தீங்க, அப்புறம் தரிசனம் கிடைக்கல, இதெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இப்போ வீட்டில் வந்து தோத்துட்டு வந்து சொல்கிறீங்க. இதெல்லாம் கனவு நடக்குதா இல்லையா? அது கற்பனை தானே. அப்போது கனவிலே நீங்கள் சிறுமையா இல்லையா? சிறுமை. அது கற்பனையா இல்லையா? கற்பனை. எனவே நம்முடைய சிறுமையெல்லாம் கற்பனை தான். நனவில் இருக்கிற சிறுமையெல்லாம் கற்பனை தான். நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னு வச்சுங்க,
நான் சும்மா விட மாட்டேன். கற்பனைன்னு சொன்னவரோடு நீங்கள் வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு பாம்பு கிடையாதுப்பா, கயிறு, கற்பனை கற்பனைன்னு சொல்கிறோம். நீங்கள் அப்புறம் பார்த்து கயிறை பார்த்து சொல்லிட்டேன் சார், சிரிச்சுட்டு போகாமல் இப்படி தான் சொல்வார், நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும். கற்பனை அப்பா, அது கஷ்டம் உண்மையாக இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் சிறுமையாயிட்டீங்கன்றீங்களே, அது கற்பனை. பண தட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கலாம், அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அதனால் நீங்கள் சிறுமையாயிட்டீங்கன்னு சொல்கிறீங்களே, அது உங்கள் கற்பனை. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற தட்டுப்பாடை விட அதிகமான தட்டுப்பாடு இருக்கவங்க கூட ஆனந்தமாக இருக்கிறான். 100 சட்டை இருந்துட்டு கூட இந்த தீபாவளிக்கு ஒன்று வாங்கியே ஆகணும் அப்படின்னு வாங்குறவங்க இருக்கிறாங்க. அது வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் அது வாங்கலைன்னா நான் சிறுமை. ஏன் மற்றவங்களாம் வாங்குறாங்க, நான் வாங்கலை, எனவே அவங்க முழுமை, நான் முழுமை இல்லை. அப்போ உங்களை போல் ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களுக்கு வேற இருக்கிறாங்க, உங்களுக்குள்ளேயே என்னென்னவோ இருக்கிறது. இதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், நான் யார் அப்படின்னு. அப்புறம்தான் வேதாந்தம். அது வந்து முழுமை. அதுக்கு இன்னொரு பேர் ஆத்மா. முழுமைக்கு பேர் ஆத்மா. முழுமைக்கு இன்னொரு பேர் பிரம்மம். பிரம்மம்னா முழுமை. அதனால பிரம்மாண்டம்ங்கிறோம். பிரம்மம்னாலே முழுசுன்னு அர்த்தம். பிரகத் என்ற வார்த்தையிலேருந்து வருது. பிர அப்படின்ற வார்த்தை பேர் முழுமைன்னு அர்த்தம். மிக பெருசுன்னு நினச்சக்கூடாது. மிக பெருசுன்னு ஒரு தப்பு இருக்குது. அப்போ அதுக்கு வடிவம் வந்துடும். அப்போ கனவுல நீங்கள் மிக பெரியவராக இருந்தீங்களா? அதுக்கு அளவற்றவன் தான் சொல்ல முடியுமே தவிர பெரிதுன்னெலாம் சொல்ல முடியாது. அப்போ பிரம்மங்கிறது கூட எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. ஆனால் நான் எப்பவுமே இந்த வார்த்தையை சொல்கிறோம், பூர்ணம், முழுமை அப்படின்னு. இதுதான் நமக்கு வேலைக்கு ஆகிற சொல். நான் பிரம்மம் ஆயிட்டேன்னு சொன்னாக்கா யாரும் நம்பவும் மாட்டாங்க. உங்களுக்கே நம்பிக்க முடியாது. நான் முழுமை அடைந்து விட்டேன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். நான் முழுமை அடைந்து விட்டேன் நீங்கள் உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னா நீங்கள் ஞானி, முக்தி. அது சொல்ல நாக்கு வர மாட்டேங்குது. பிரம்மம் சொல்கிறதுக்கு வருது, நான் ஆத்மான்னு தெரியுதுக்கு வருது, நான் சச்சிதானந்தம் ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் எப்போ நீங்கள் உங்கள் வாயால் நான் முழுமைன்னு நினைக்கிறீங்களோ, உணர்றீங்களோ, சொல்கிறீங்களோ, அதுவரை இந்த ஞானமெல்லாம் பரோட்சம்தான். இந்த ஞானம் எப்போது அபரோட்சமாகுதுன்னா அதை நீங்கள் முழுமை என்று உணர்வது தான். நான் நிறைவு, எந்த குறையும் இல்லை எனக்கு, அதனால நான் ஆனந்தம். முழுமையாக இருக்கிறதுனால ஆனந்தம், இன்னொன்று இல்லை. எத் அந்யத் பஷ்யதி அந்யத் ஸ்ருணோதி ததல்பம். இன்னொன்றை பார்த்து விட்டாலோ, இன்னொன்றை கேட்டு விட்டாலோ நீ அல்பமாயிடுற அப்படின்னு பிருகதாரண்ய உபநிஷம் சொல்லு. எவ்வளோ சிம்பிள் வேர்டு. அப்போ நான் முழுமைங்கிறத எப்போ நான் இழக்கிறேன்? இன்னொன்று பார்த்த உடனே இழந்துடுறேன், இன்னொன்று கேட்ட உடனே இழந்துடுறேன். இது 2 உதாரணம் போதும். இன்னொன்று அறிந்தது, இன்னொன்று கற்பனைப்பட்டது, இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்குங்க. எனக்கு அயலாக இன்னொன்று இருக்கிறது என்று எவன் அறிகிறானோ அந்த வினாடியே அவன் சிறுமை அடைகிறான். இப்போ நான் முழுமைன்னு சொல்லும் பொழுது இன்னொன்று பார்க்காம இருக்க முடியுமா? பார்த்துட்டேனே உங்களை, ஆனால் சிறுமை அடைஞ்சனா? இல்லை. அங்கே தான் அறிவு வேலை செய்யணும். அந்நியம்ன்றது நானே தான். இந்த ஞானத்தை நம்ம முழுமை அடையணும்னா இன்னொன்று இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நான் முழுமைன்னு சொல்ல முடியும். எப்படி கண்ணு முன்னாடி எத்தனையை வச்சுட்டு இன்னொன்று இல்லைன்னு நான் சொல்ல முடியும்? நான் மட்டும் இருக்கிறேன். நானுங்கிறத சொல்லிட்டு இந்த உடம்பு சொல்கிறியா? அப்படி சொன்னால் இன்னொரு உடம்பு இருக்குது. இங்கே எல்லாம் நானே. நான் முழுமை. பொருளாலும் நான் முழுமை, இடத்தாலும் முழுமை. எங்கெல்லாம் பொருள் இருக்குதோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன். எந்த இடத்துலலாம் இருக்குதோ, எப்பெல்லாம் இருக்குதோ அது நான் இருக்கிறேன் என்ற அறிவு நம்ம தியரிட்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்ம உணர்வில் எப்படி இருக்கணும்? அனுபூதி, எக்ஸ்பீரியன்ஸ், அது எப்படி இருக்குன்னா நான் முழுமைன்னு இருக்கணுங்க. இந்த முழுமையோட நீங்கள் நடந்து போங்க. எப்போ உங்கள் சிறுமை ஆயிட்டீங்கிறது உங்களுக்கு டக்குன்னு தெரியும். எப்போ பயமோ,
ஆசையோ, கவலையோ, பொறாமையோ, கோபமோ வந்துடுச்சுன்னா அந்த நிமிஷமே நான் சிறுமை அடைந்தேன். அப்போ உங்களுடைய முழுமை உணர்வை கொண்டு வந்து அதை மாற்றணும். முழுமை அறிவை கொண்டு வந்து இல்லை, முழுமை உணர்வை கொண்டு வரணும். இந்த கோபப்படாமல் என்னால் இருக்க முடியாதா? இந்த கோபத்தினால நான் முழுமை அடைவேனா? இந்த கோபப்பட்டு அவனை 2 வார்த்தை திட்டினவர் தான் முழுசா? நான் முழுசு தானே. அப்போ நான் என்னை வந்து யாரும் திட்டக்கூடாதபடி நான் இருக்கணுமா? திட்டினால் நான் குறைஞ்சிடுவேனா? இந்த சிந்தனையெல்லாம் நம்ம வந்து செய்து பார்க்கும்போது தான் முழுமையிலேருந்து நழுவாமல் இருக்கணும், சிறுமைப்படாமல் இருக்கணும். மனைவியால் சிறுமைப்படுறோம், கணவனால் சிறுமைப்படுறோம், தொழிலால் சிறுமைப்படுறோம். எனக்கு இந்த தொழில், வீடு பார்த்துட்டு நம்ம இவ்வளோ தாங்க நமக்கு வீடுனால ஒரு சிறுமை. பெரிய வீடு 10 பெட்ரூம் இருக்கிற வீட்டில் கூட அவன் சிறுமையாக தான் இருக்கிறான். எவனோ ஒருத்தர் 11 பெட்ரூம் கட்டியிருக்கிறான். மைசூரில் ஒரு மகாராஜா அந்த அரண்மனை சுற்றி பார்க்குறதுக்கே அரை நாள் ஆகுது. இன்னும் பார்க்காத இடம்லாம் நிறைய இருக்குது. நம்ம இப்படியே வெளியே காரிடார் தான் சுற்றிட்டு போகிறோம். ரூமுக்குள்ளே எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஓவியமாக வரைஞ்சிருக்கிறாங்க. அவர் பயன்படுத்திய பொருளெல்லாம் பார்க்கும்போது இப்போ அவரும் செத்து போனார். அப்புறம் இன்னொரு ராஜா வர, அவரும் செத்து போனார். இன்னும் ராஜா எவ்வளோ போனார். இப்போ ராஜாவே இல்லை, அது இருக்குது. ஏதோ விழா தசரா கொண்டாடணுன்ட்டு அப்புறம் அவனுடைய வாரிசு யாரோ ஒரு கொண்டாந்து அந்த குதிரையில் உட்கார வச்சுட்டு பரிவாரெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஷோ பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அது வந்து ஒரு வியாபாரம், ஒரு விளம்பரம், விழா, அவ்வளோதான். எல்லாமே முழுமை இல்லாத ஒரு நிலையை தான் நம்ம பார்க்குறோம். எவனை ஒரு முழுமையோ அவன் எப்படி இருந்துக்குவான்? அவன் குறைபட்டுக்கவே மாட்டான். அப்படி ஒருவேளை அவங்ககிட்ட குறையோ இருந்தால் கூட அந்த முழுமையில் உண்டான ஒரு குறை. ஒரு முழுமையாக இருக்கிறது தன்னை குறை சொல்லிக்கலாம். அது கூட சொல்ல முடியலன்னா அது ஒரு முழுமை இல்லாமல் போயிடும். அந்த முழுமையால் பொய் கூட சொல்ல முடியாதுங்க. அப்படின்னும் போது பொய் சொல்கிறதுக்கு எனக்கு முடியலன்னா, யாராவது பொய் சொல்ல முடியுது ஒருத்தனுக்கு இருக்குதுன்னா, ஐயோ நான் முழுசு இல்லையே, ஏதோ ஒரு சின்ன ஒரு குறை இருக்குதே அப்படின்னு. இந்த அறிவு இருந்த பிறகு கோபம் வராது. ஒருவேளை நமக்கு இந்த முழுமையை அடைஞ்சிட்டோம்னா ஆசைப்பட்டதை சாப்பிட முடியாதோ, அன்பானவங்கிட்ட அன்பை காட்ட முடியாதோ, முழுமைன்னா அப்படியே மௌனமாகி அப்படியே எதையும் தேவையில்லாமல் நான் மட்டும் இருக்கிறேன், அப்படி கிடையாது. சிறுமையில் என்னென்ன பண்ணீங்களோ அத்தனையும் பண்ணுங்க. எப்படி பண்ண போகிறீங்க? முழுமை என்று உணர்ந்து செய்யுங்க. எப்படி? இப்போ ராஜாவாயிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோகிராஃபர்ஸு, நியூஸ் ரிப்போர்ட்டரு வெளியே காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது நியூஸ் கிடைக்குமான்னு. கோர்ட்டு முன்னாடி நியூஸ் ரிப்போர்ட்டர் இருக்கிறாங்க. மினிஸ்டர்கிட்ட, கலெக்டர்கிட்டலாம் உட்காந்துட்ருக்காங்க. இன்றைக்கி ஏதாவது மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாருங்களா? கலெக்டர் ஆஃபீஸ்லேயே ஒரு ரிப்போர்ட்டர் கூட்டம் இருந்துக்கிட்டேது. இது பேர் பீட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நான் ஒரு சீஃப் எடிட்டர்னா உங்களெல்லாம் பீட் கொடுத்துருவேன். நீங்கள் இன்றைக்கி யூனிவர்சிட்டிக்கு போங்க, வைஸ் சான்சலர் ஏதோ மீட்டிங் வச்சுருக்கிறாரு. நீங்கள் எப்பவும் கலெக்டர் ஆஃபீஸ் தானே, உங்களுக்கு தானே உள்ளுக்குள்ளே ஆளெல்லாம் தெரியும். ஏதாவது லீக் ஆச்சுன்னா அதாவது இப்போ உங்களுக்கு கலெக்டரேட், உங்களுக்கு கோர்ட் ரூம். இன்றைக்கி முக்கியமான தீர்ப்பு ஏதோ சொல்ல போகிறாங்க போகிறது, இந்த கேஸ் வருது, நீங்கள் போயிடுங்க. இங்கே வந்து கம்பெனி விழா நடக்குது, இந்த விழா கூட்டம் அந்த அதுக்கெல்லாம் ஒரு 4 இப்படி பீட் ஒன்று உண்டு. அதுக்கு பத்திரிகைகளுக்கு அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ எல்லாருமே ஒரு முழுமை அடைவதற்கு தகவல்லாம் தேவைப்படுது. அப்போ இந்த ராஜா எல்லாரையும் வச்சு மேய்க்கிறாரு, எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஒரு வேளை அந்த விளையாட்டில் சின்ன வயசில் என்னென்னோ விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ ராஜாவாயிட்டார். இப்போ இந்த பீட்டு வந்த ரிப்போர்ட்டரில் இருப்பான்ல, உங்களை விடுவானா? நீங்கள் ராஜா வேண்டாம், ஒரு முக்கியமான நடிகை, ஒரு சில ரிப்போர்ட் இதுக்குன்னு அப்பாயின்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரெகுலராக அவங்களுடைய மூமெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, எங்கே போகிறாங்க, யார் பேசுகிறாங்க, வீட்டுக்கு யார் உள்ளே போனாங்க, யார் வெளியே வந்தாங்க, எத்தனையோ கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்குது?
பெரிய நடிகை, பெரிய நடிகர், தூங்க முடியாது, மூக்கில் சளி வந்தால் துடைக்க முடியாது, அது வேற ஃபோட்டோ எடுத்துருவான். அப்புறம் இருமிட்டோம்னா போதும், நெஞ்சு வலியில் துடித்தாருன்னு போட்டுருவான். அப்போ எப்படி முழுமை நமக்கு அனுபவிக்கவே முடியல பாருங்க. அப்போ நமக்கு முடியுது இல்லை, தரையில் உட்காந்துக்கிறோம், காற்று வாங்க போகிறோம், சட்டையை கட்டிட்டு வெறும் உடம்போட நம்ம கொஞ்சம் நேரம் வெயிலில் நிற்கலாம். இதெல்லாம் முடியுமாங்களா? இல்லை. இப்போ பிரம்மம்னு முழுமை ஆயிடுச்சோம்னா இதெல்லாம் செய்ய முடியலன்னா என்ன ஆகும்? அப்போ பிரம்மம்னு பட்டம் கொடுத்து பொன் விலங்கு போட்டு மாட்டிட்டோம். இப்போ முழுமைங்கிறது உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்போ பொன் விலங்கு. முழுமைங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க. எதெல்லாம் சிறுமைன்னு சொன்னீங்களோ அது முழுமைன்னு ஒத்துக்குங்க. இது எப்படி இருக்கு? எதெல்லாம் உங்களை சிறுமைப்படுத்துச்சோ அதெல்லாம் என் முழுமையில் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லு. என்னை கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா என் முழுமையில் அது ஒரு அங்கம். அது மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும்? திட்டிகிட்டே இருக்கிறாங்க, யாரும் புகழ மாட்டேங்கிறாங்க, அதுவும் ஒரு குறை தான். அப்போ முழுமையில் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாம் இருக்கும். இதெல்லாம் இல்லைன்னா தான் முழுமைன்னு சொன்னோம்னா அது முழுமையே கிடையாது, அது சூன்யம். இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட உணர்வில் இருப்பீங்க? இதை கொஞ்சம் ஆலோசனை பண்ணி அந்த உணர்விலேயே வாழ கற்றுக்குங்க. எப்போ நம்ம சிறுமைப்படுறோன்னா, சிறுமைப்பட்டுமே நான் என்னுடைய முழுமையில் இது முக்கியமான அம்சம். இதுவும் முடிச்சிட்டோம். இது ஒரு குறைய இருக்கக்கூடாது. பல்லு விழுந்துடுச்சு, தள்ளாட்டம் விழுந்துடுச்சு, கண்ணாடி போட விழுந்துடுச்சு, கண்ணாடியும் போட்டாச்சுப்பா. தடிக்கு விழுந்துட்டோம், விழுந்துட்டோம், எல்லாரும் மாதிரி நானும் விழுந்துட்டேன். ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, மாத்திரையும் போட்டுக்கிட்டேன், ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்துட்டேன், சிறைச்சாலையும் போயிட்டு வந்துட்டோம். எதுவுமே உங்களை சிறுமைப்படுத்துவதற்கு அருகதையே கிடையாது. எவன் ஒருவன் தன் பெருமையை, தன் மதிப்பை முழுமை என்று அறிந்தானோ அவனை சிறுமைப்படுத்த இந்த அகில உலகத்தை எதுக்கும் அருகதை இல்லை. அவன் வரவேற்கவும் மாட்டான், வெறுக்கவும் மாட்டான். ஏன்னா இது முழுமையில் இது இருக்குது. தனக்கு வந்தானே, மற்றவங்களை வந்தானே, தனக்கு வரலன்னா கூட உலகத்தில் இருக்கவனுக்கு வராமல போயிட்டு சிறுமை அதையும் பார்ப்பான். நான் படைத்த உலகத்தில் இந்த சிறுமைகள் இருப்பதில் எனக்கு ஒரு அழகுங்கிறார். அப்போ சிறுமையும் பெருமையும், நிந்தையும் ஸ்துதியும், இன்பமும் துன்பமும் அவனுக்கு எப்படி இருக்குது? இப்போ முழுமையின் அடையாளமாக இருக்குது. முழுமையின் அடையாளமாக இருக்குது. இந்த தெம்போட வாழுங்க, இந்த தெம்போட சாப்பிடுங்க, இந்த தெம்போட ஜனங்களோட துணிச்சலாக பழகுங்க. எது குறித்தும் கவலைப்படாதீங்க. இப்படி கூட கவலைப்படாமல் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லும்படி வச்சுக்காதீங்க. கவலை கொஞ்சம் படுங்க. அவர் போனவொன்னே அவர் சந்தோஷமாக போவார். எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியும்னா பண்ணுங்க. இது பெரிய விளையாட்டு தானே. இப்போ முன்பெல்லாம் சிறுமை என்பது ஒரு துக்கம் தரக்கூடிய, உங்களை சிறுமைப்படுத்துகின்ற ஒரு விஷயமாச்சு. இப்போ சிறுமைகளெல்லாம் விளையாட்டாக இருக்குது. அது என் பெருமைக்குள்ள ஒரு பகுதியாக இருக்குது. ஆமாம், பெருமையின் ஒரு அங்கமாக போச்சு. இதுதான். இப்போ சொல்லுங்கள், உபநிஷத்து உங்களை காப்பாற்றிடுச்சா இல்லையா? நான் உங்களை காப்பாற்றிட்டேனா இல்லையா? உங்களுக்கு என்னையாவது கொடுத்தனா? உங்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். நீங்கள் முழுசுங்கிறத உங்கள் வாயாலே ஒத்துக்கிட்டீங்க. நான் தூக்கத்திலே 3 விதமான குறையும் இல்லாதவன், காலத்தால், இடத்தால், பொருளால், சஜாதிய விஜாதிய ஸ்வகத பேதமும் இல்லாத பேதமற்ற அபேத 3 விதமான பேதங்களும் இல்லாத முழுமை, அபேத முழுமை. அதே மாதிரி கால, இடம், பொருள், இந்த 3லும் முழுமை. இந்த 6ஐயும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த 6ஐயும் நான் உண்டுன்றதை ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தூக்கம்தான் நித்ரா. ஆனால் ஒரே ஒரு கஷ்டம், அந்த தூக்கத்தில் நான் முழுமை என்று அறியாமல் இருக்கிறீங்க. இப்போ முழிச்சுக்கிட்டீங்க, தூக்கத்தில் இந்த முழுமை தான் நீங்கள் இப்பொழுதும். எனக்கு நிறைய சிறுமை இருக்குன்னா அது உங்களுடைய அலங்காரம். அலங்காரம் ஏன் சொல்கிறேன்னா, கழட்டி போட்டுடலாம்.
அலங்காரம் தானே. எவ்வளோ பேர் வந்து சிலதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கன்றாவியாக இருக்குதேப்பா, ஆனால் அவன் அலங்காரம் நினைக்கிறான். சில பேர் வெயிலுக்கு இருக்க அந்த இந்த வழுக்க மண்டை தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு தலப்பா போட்டுக்கிறாங்க, இல்லை ஒரு தொப்பி ஒன்று போட்டுக்கிறாங்க. நிறைய பேர் தொப்பி கழட்டவே மாட்டேங்கிறாங்க, செத்த பேர் கூட கழட்டதில்லை. சில பேர் அப்படியே புதைச்சிருக்கிறார். ஆனால் அவர் கழட்டிட்டா அவர் வந்து துக்கம் வந்துடும். போட்டுக்கிட்டார், அவர் அலங்காரத்துக்கு போட்டாரா, தன் சிறுமையை மறைக்க போட்டுக்கிட்டார். ஆனால் அலங்காரத்துக்கு போட்டவன் என்ன பண்ணுவான், அடுத்த சீனில் எதனா கழட்டினா கழட்டிட்டுங்க சார், எங்களுக்கு வந்து ஷேவ் பண்ணுற வேலை மிச்சம், உங்களுக்கு தலை அப்படியே அழகாக இருக்குது சார், உங்களுக்கு தலையில் எந்த விக் ஒன்றா போட்டு எது ஒன்றா பண்ணிக்கலாம். அப்போது அது ஒரு பெரிய ஒரு அலங்காரமாயிருக்கு. அலங்காரம் என்பது நாம விரும்பி அணிந்து கொள்வது தான் அலங்காரம். நாம விழுங்கி வேண்டான்னு தூக்கி போடுறது தான் அலங்காரம். ஆனால் அவர் விக்கை மாட்டிகிட்டு இருக்கிறாருன்னா அது அலங்காரத்துக்கு இல்லை. ஒருவேளை நீங்கள் விக்கு போட்டிங்கன்னா அலங்காரத்துக்கா? அலங்காரத்துக்கு. ஆனால் உண்மையாக வழுக்கையாக இருந்து யாரும் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கூடாதே அந்த பளபளப்பென்னும் விக்கு போட்டால் அது அலங்காரம் இல்லை, அது அலங்கோலம். தன் சிறுமையை மறைப்பதற்கு நாம் செய்கின்ற ஒரு கோமாளித்தனமான எண்ணம். அது சிறுமைப்படுறதுக்கு எண்ணற்றது இருக்குது. எது குறித்தாலும் என் வரல கொட்டையாக இருக்குது, நகம் சரியில்லை, எது வேணால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட அப்படி துக்கப்படுறாங்க. அது எப்பொழுது நான் வந்து அதை ஒழிக்கணும்னு நான் சொல்லலை, நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும், அலங்காரமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு விளையாட்டுன்னு பேர். ஏன் அலங்காரம்னு சொல்கிறோம், அதை நீ எப்போ வேணாலும் சுதந்திரமாக கழட்டி போட்டுடலாம். அது வந்து உண்மையானது பொய் முடிய மாட்டிக்கிறதுனா அலங்காரம் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம கழட்டவே மாட்டோம். அப்போ எதெல்லாம் உங்களுக்கு இது இல்லாமல் நான் இருப்பேன், இது ஒரு அலங்காரம். என்னங்க இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்காருன்னா அது ஒரு அலங்காரங்க. அதை அடைச்சிடுவேன், அடைக்காமலும் இருப்பேன், அடைக்காதது ஒரு அலங்காரம். அப்படி ஒன்று இப்படி சொல்லி நம்மளை ஏமாத்திக்க சொல்லலை. அதனால் நம்ம முதல்ல இனிமேல் இப்படி அலங்காரமாக கூட கடன் வாங்க மாட்டான். ஒரு முழுமையிலுக்கு ஏன் கடன் வாங்க போகிறான், ஏற்கனவே வாங்கி தொலைச்சதுக்காக சொல்கிறேன். எவன் ஒரு முழுமையை உணர்ந்துட்டானோ அதுக்கப்புறம் அவன் கடனே வாங்க மாட்டான். கடம்பு திரும்பி கொடுக்க முடியலன்னு வருந்தவும் மாட்டான். திரும்ப கொடுக்கலன்னா நம்மளை வந்து கண்டபடி பேசிடுவாங்களேன்னு பேசட்டும். முழுமையில் ஒன்று, இதுவும் இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும், இது இல்லாமல் இருப்பவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு நிம்மதி நிறைவை அனுபவிச்சுட்டே வாழ்வோம். இந்த ஞானம் பிரம்ம ஞானம் பொன் விலங்காக மாறிட வேண்டாம். சம்சாரம் இரும்பு விலங்குன்னா இந்த மோட்சமும் பொன் விலங்கு ஆகிடக்கூடாது. அதனால தான் இந்த ஞானிகள் நிலையெல்லாம் எப்படியெல்லாம் உபநிஷத்து வர்ணிக்குதுன்னு மகோபநிஷத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ ஞானிகள் இப்படி இருக்கணும்னு ஒரு வரையறையே கிடையாது. அவர்கள் முழுமைங்கிறது மட்டும் புரிஞ்சு, நானும் முழுமை, இந்த உலகம் எதெல்லாம் சிறுமை சொல்கிறோமோ அதுவும் என் முழுமை. பூர்ணம் அத பூர்ணம் இதம், அதுவும் பூர்ணம் அதன்னா நான், பூர்ணம் அத பூர்ணமிதம். இதெல்லாம் பூர்ணத்திலேருந்து தான் வந்தது. இது எனக்கு வேற இல்லை. வேறன்னு சொன்னோம்னா பூர்ணத்திலேருந்து பூர்ணம் எடுத்தானே இது குறைஞ்சி போயிடும். இன்னொன்றுன்னா ஒரு முழுசுலேருந்து ஒரு முழுசு எடுத்து வச்சுட்டாங்கன்னா ரெண்டு முழுசுன்னு ஆகிடும். அப்போ முழுசுல எப்படி, முழுசுலேருந்து ஒரு முழுசை எங்கே வைப்பீங்க? ஒரு பூர்ணத்திலேருந்து ஒரு பூர்ணத்தை எடுத்து, பூர்ணத்தை எடுத்தால் முழுசும் போச்சு இல்லை, அது வைக்கிறது எங்கே வைப்பீங்க? பூர்ணத்தில் தான் வைக்கணும். இன்னொரு சமயத்தில் வைக்கணும்னா அப்போ அது இருக்கும், காலத்தாலும் இருக்கும், பொருளாலும் இருக்கும், இடத்தாலும் இருக்கும். அதனால் பூர்ணத்தில் எடுக்க முடியாது. ஆனால் நம்ம ரெண்டு இருக்குதுன்னு சொல்கிறோம், நானு உலகம், நானு உலகம். அப்போ ரெண்டும் பூர்ணம்னா நான் பூர்ணமாக இருக்கணும். அப்போ உலகம் பூர்ணம்னா இப்போ உலகம் நானாக இருக்கணும் இல்லை? எனக்குள் தான் உலகம் வச்சிருக்குது. இந்த உலகம் முழுக்க பூர்ணம்னு என்னிடமிருந்து எடுக்கப்பட்ட உலகம் எங்கே வச்சிருக்குது? என்கிட்டே இருக்குது. அப்போ நான் யார்? பூர்ணம்.
எதில் பூரணம்? எதில் பூரணம்? எல்லாவற்றிலும் இல்லை, அறிவில் பூரணம். எல்லாவற்றிலும்னா இன்னொன்று அது வேற பல பல விதமாக இருக்கும். அறிவு தான் நான், பூர்ண அறிவு. அப்போ இதுவும் பூர்ணம்னா என்னது? அது அறிவற்ற ஜடன் ஆகிடும் இல்லை, அப்போ வேற ஒரு பொருள் ஆகிடும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? இதுவும் நானே, இதெல்லாம் என்னுடைய அறிவு. இது தோற்ற அறிவு, நான் தோன்றாத அறிவு. தோற்ற அறிவு, தோன்றாத அறிவு. இவருக்கு திருவாசகத்தில் பாடுவார், அவர் பாடினால தோன்றிடும். ஆனால் பாடின அவர் இருக்கிறார, திருவாசகத்தை எடுத்துட்ட பிறகு அவர் எல்லாம் போயிடுவாரா? திருவாசகம் பாடி முடித்த பிறகு ஆள் காணா போயிடுவீங்களா? அப்போ இருக்குதுல்ல அறிவு. அப்புறம் தேவாரம் பாடும் இல்லை. அப்போது நாம் ரெண்டு அறிவை பார்க்குறோம். ஒன்று தோன்றாமல் இருக்கின்ற அவ்யக்தம், இன்னொன்று வெளிப்படுகின்ற அறிவு, விவகார அறிவு. அப்படி இருக்குது. அப்போது இந்த பிரபஞ்சத்தை எப்படி பார்க்கணும்? நீங்கள் என்னிலிருந்து வெளிப்பட்ட அறிவாக பார்க்கணும். நான் யாருன்னா வெளிப்படாத பூர்ணமான நிலையான அறிவு. இதெல்லாம் என்னுடைய கலைகள், இதெல்லாம் கலை அறிவு. நான் நிலை அறிவு. நான் நிலை அறிவு என்னிருந்து கலைகளாக வந்து, கலைகள்னால் பிரிவுகள் அப்படின்னு பார்க்கணும். சரிங்க, நான் பூர்ண ஞானம். பூர்ணமுக்கு அனந்தம் போட்டுக்கலாமா? அனந்தம் ஞானம். நான் அனந்தம் ஞானம். அப்போ இதெல்லாம் இருக்குதே அப்படின்னா அது என்னுடைய ஞானம்தான். இப்போ ஞானத்திலேருந்து இன்னொன்று வெளியே வரணும்னா எது வருங்க? அறிவு தான் வர முடியும், கலை அறிவு தான் வர முடியும். அதை நாம ரூபங்கள்னு சொல்கிறோம், கற்பனைன்னு சொல்கிறோம். அப்போ நான் பூர்ண ஞானம், அனந்தம் ஞானம். இந்த ஜகத்து நாம ரூபம் அல்லது என்னுடைய கற்பனை. நானும் என் கற்பனையும், நானும் முழுசு, என் கற்பனையும் முழுசு. கற்பனையில் என்னிலிருந்து தோன்றி என்னாலே அறியப்பட்டு என்னிலே ஒடுங்குகிறது. இதெல்லாம் தியரிட்டிக்கல் நாலேஜ். இதை விசாரித்து நீங்கள் முழுமைங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். மாண்டூக்கியம் நிரூபிக்கும், முண்டகம் நிரூபிக்கும், ஐத்திரேயன் நிரூபிக்கும், எல்லாமே நிரூபிச்சுட்டே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெளிஞ்சிட்டீங்க. குறிப்பாக நிறைய பேர் எங்கிட்ட படித்தவங்க 5 வருஷம் 6 வருஷம் படித்தவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு சிலர் 2-3 வருஷம் படித்தவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் இப்போ தான் வந்திருக்கிறாங்க. அதில் கூட நிறைய பேர் இந்த பூரண ஞானத்தை பெற்று விட்டார்கள். ஆனால் இந்த உணர்வில் நமக்கு அந்த பூரணத்துவம் அடையணுங்க. அது கொஞ்ச காலம் ஆகும். ஏன்னா நம்ம சிறுமைப்பட்டு பழகிட்டவங்க. இப்போ இந்த நிறைவை நம்மளால் ஏற்றுக்க முடியல. அது அறிவு ஏற்றுக்குச்சு, ஆனால் உணர்வு ஏற்றுக்கல. இன்னும் அது குறை இருக்குதே. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? நான் குறையெல்லாம் நீங்கிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன்? குறைகளெல்லாம் உங்களுடைய அலங்காரம்னு சொல்கிறேன். அது முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, இன்னைக்கு இதுதான் உபதேசம். இந்த மாதிரி வாரம் செவ்வாய்க்கிழமை சத்சங்கம் நடக்கும். யார் வேணால் நடத்தலாம். இங்கே நிறைவை உணர்ந்தவர்கள், உபதேசத்துக்கு தகுதி, அவங்க நடத்துவாங்க. நானும் நடத்துவேன். இது ஒருத்தருக்கான மேடை இல்லை. முழுமை அடைந்தவர்கள், முழுமையை உணர்ந்தவர்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த குருகுலத்துலேயும் முழுமை அடைந்தவர்களை கூப்பிட்டு ஒப்படைச்சிருக்கிறேன் ஒர்க்கெல்லாம். அவங்கெல்லாம் அதை செய்வாங்க. இங்கே சத்சங்கம் நடக்கணும் ஆசை இருந்ததுன்னா எல்லாரும் பங்கேற்கணும். அப்போ தான் இது ஒன் மேன் ஷோன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் அதை செய்யலாம். முழுமை அடைந்ததை பகிர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைவு செய்யும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.